ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கர்ணி அதிர நெலுக்காக நம்ம அருமை சகோதரர் இன்பநாதன் அவர்கள் இந்த ஏஜே பள்ளி அருகாமையில் உள்ள மழையினால் தேங்கி இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியேற்றக்கூடிய நிகழ்வை தாங்க உங்கள்கிட்ட காட்டுறோம். அண்ணா நல்லா இருக்கலாம்? இது இந்த நீர் வந்து எப்படிண்ணா வெளியேற்றியது? இதில் வந்து முன்னாடியே ஆட்சிக்கு வந்த உடனே இதில் ஒரு பைப் லைன் போட்டுருந்தோம். நகரத்தில் அது வைஸ் சேர்மன் வந்து அதை ஏற்பாடு பண்ணி போட்டு கொடுத்தாரு. சரிண்ணா. அது முகப்பு வந்து அடைச்சிருச்சு. இதில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னுடைய வார்டு அல்ல. இது வந்து 16வது வார்டு. 16வது வார்டு. அவங்க வந்து சரியாக கவனிக்கிறதில்ல. நான் என்னை பொறுத்தவரைன்னா அடுத்த வார்டில் போய் நான் யாருக்கும் பார்த்து கொடுக்குறது இல்லை. சரிண்ணே. நான் என் வார்டை மட்டும் நான் கவனிச்சிங்க. சரிண்ணே. இருந்தாலும் இது இங்கே இருந்து எனக்கு ஒரு 4-5 ஃபோனு காலில் இருந்த அண்ணன் வார்டு இது வந்து 14 உங்களோட என்னது அங்கிட்ட 14. இது வந்து 16வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியை நீங்கள் பார்க்குறீங்க. நான் நின்று இப்போ இன்னைக்கு காலையில் நான் ஆள் அழைச்சாந்து சுத்தம் பண்ணியிருப்பேன். அடுத்த வார்டுக்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படின்னு நான் நம்ம காலிலேருந்து இருந்தேன். இப்போ வந்து பார்க்கும்போது என்னால் அங்கேருந்து தண்ணியில் வரவே முடியல. அப்புறம் அங்கப்படி நகராட்சி அலுவலை வர சொல்லி சுத்தம் பண்ணி இப்போ தான் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. எடுத்த உடனே ஒரு அடி குறைஞ்சிருக்கும். பார்த்துட்டு இந்த பார்க்குறேண்ணா இந்த பாருங்க. அண்ணன் வந்து சொல்கிறது வந்து அண்ணன் வந்து 14வது வார்டு, ஆனால் இது வந்து 16வது வார்டுக்கு உட்பட்ட பகுதி என்ன சொல்கிறாங்க. ஆனால் இருந்த போதுன்னு அண்ணனுடைய இந்த சேவையை நம்ம வந்து அதிரநிலை சார்பாகவும் சமூக நல சார்பாகவும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். ஏண்டா இது வந்து பெரிய ஒரு பள்ளிவாசல் மற்றும் அனைத்து ஒரு பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய வழி இங்கே தான் இருக்குது. பெண் பிள்ளைகள் மற்றும் வயதானவர்கள் கடக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அண்ணன் வந்து சரி செய்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு. இந்த ஒரு சாமி போகிறாரு, எப்படி இருக்குது பாருங்க. ரொம்ப நன்றிண்ணா. 5:30க்கு எப்படி இந்த இடம் 5:35க்கு எப்படி இருக்குது இதாங்க. உண்மைத்தன்மை செய்திகளை அதிரநிலையில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு. இங்கே பாருங்கள், நீர் ஓடுற ஓட்டத்தை பாருங்கள். 5 நிமிஷத்தில் சரி பண்ணிட்டாருங்க. வாழ்த்துக்கள் அண்ணன்.